நானும் சாதனா வந்து வெற்றிக்குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வந்து கடைக்கு வந்திருந்தோம். வெற்றிக்குட்டிக்கு வந்து நாளையோட ஸ்கூல் வந்து முடியுது. அவனோட எல்கேஜி, யூகேஜி டீச்சர் அப்புறம் கேர்டேக்கர் 3 பேருக்குமே வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெமரபிள் கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் சாதனா இந்த வாட்டி நல்ல மார்க் வாங்கியிருக்கிறதுனால அவள் என்ன கேட்குறாளோ வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். அவள் ரொம்ப நாள் இந்த ஹாட் சாக்லேட் வந்து கேட்டிருந்தா, அதையும் வந்து வாங்குறதுக்காக வந்தோம். கிஃப்ட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு கிஃப்ட் இங்கே வந்து பேக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சமையல்லாம் வந்து செஞ்சு அதுக்கப்புறமா வெற்றிக்குட்டியை கூப்பிட வரும்போது கிஃப்ட்டு வந்து அவங்க மேமுக்கு கேர்டேக்கர் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப அழுகை வந்துருச்சு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வெற்றிக்குட்டியை கூட்டிட்டு அதுக்கப்புறமா சாதனா அப்பாவுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்காக வந்தோம். வெற்றிக்குட்டி ஃபீல் பண்ணுறானோ இல்லையோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த 2 வருஷம் போனதே தெரியல. இனிமேல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து வேறு ஸ்கூலில் தான் வந்து சேர்க்கணும். இனிமேல் அவங்கள வந்து பார்க்க முடியாது இல்லைங்களா? அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சாதனா அப்பா காய் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வாங்கிட்டு வெற்றிக்குட்டியை கூட்டிகிட்டு அப்படியே அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். ஏன்னா காலையில் எங்கள் அக்காவுக்கு வந்து சாக்லேட் வாங்க போகிறோன்னு வந்து தெரியும். அவன் அப்போவே எனக்கு ஐஸ்கிரீம் வந்து போதுமான்னு சொல்லிட்டான்.